10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.6 Fourth Sum. The sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP. Questionல sum of first n terms கொடுத்துருக்காங்க. Sum of first n terms. அதை ஆட் பண்ணும்போது சம் பண்ணும்போது அது ஒரு சீரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சீரீஸ்னாலே கண்டிப்பாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 + 3 + 5 + 7 +, ஸோ இந்த மாதிரி ப்ளஸில் எழுதினா தான் அது என்னது சீரீஸு. ஸோ இந்த சீரீஸை இதில் இருக்கிற ஒரு n டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது 2n ஸ்கொயர் மைனஸ் 3n அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த சீரீஸில். இது எக்ஸாம்பிள், ஓகேவா? இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி இந்த சீரீஸில் என்னென்ன டேர்ம்ஸ் வருமோ அந்த டேர்ம்ஸை கண்டுபிடிச்சி அது ஏபியில் தான் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே அதோட காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு அந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையா நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எஸ்என் இருக்கா, 2n ஸ்கொயர் மைனஸ் 3n. இதை வச்சு நம்ம ஒரு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிக்கலாம். n-க்கு பதில் 1, 2 minus 3, so minus 1. Next S2, 2 square minus 3 into 2. 4 minus 6, 8 minus 6, 2. S3, 3 square minus 3 into 3. 3 3s are 9, minus 3 3s are 9. 9 2s are 18, 18 minus 9, 9. S4, 4 square minus 3 into 4. 4 4s are 16, minus 4 3s are 12. 16 into 2, 32, 32 minus 12. So 32 ல 12 subtract பண்ணா 20. S1 equal to minus 1. S2 equal to 2. S3 equal to 9. S4 is equal to 20. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஒரு டேர்மாக இந்த சீரீஸில் என்ன வரும், சீரீஸில் இருக்கிற ஒரு டேர்மாக கண்டுபிடிச்சாலும் அதை வச்சு அந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். சரியா? எப்படி வந்து சம் ஆஃப் த n டேர்ம்ஸ், அதாவது S1 S2 S3 S4, ஸோ இதில் வந்து சம் ஆஃப் த n டேர்ம்லேருந்து டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ P1 அப்படின்னா S1 எடுத்துக்கலாம், ஓகேவா? அப்போ டேர்ம் 1 எதில் வந்து கண்டுபிடிக்கலாம், S1. டேர்ம் 1 இஸ் ஈக்குவல் டு S1னா S1 என்ன கண்டுபிடிச்சோம், -1. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது -1, ஓகே? நெக்ஸ்ட்டு டேர்ம் 2னா S2 மைனஸ் S1. டேர்ம் 2னா S2 மைனஸ் S1. S2 2 மைனஸ் S1ன்றது -1 கண்டுபிடிச்சிடணுமா? நவ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, ஸோ 2 + 1 3. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து 3. அடுத்தது T3 அப்படின்னா S3. இங்கே 3னா இங்கே 3 போட்டுக்கணும், Tக்கு பதில் S. அப்புறம் இங்கே S3 இருக்கா, அது கூட 1 மைனஸ் பண்ண போகிறேன், ஓகேவா? இப்போ 3 மைனஸ் 1 2 இல்லையா? இங்கே 3னா அதுக்கு முந்தினது, அப்போ S2. ஸோ S3 இஸ் 9 மைனஸ் S2ன்றது 2. 9 minus 2 7. ஸோ தேர்ட் டேர்ம் இஸ் 7. அடுத்தது T4னா சேம் திங், S4 மைனஸ் S3. 20 மைனஸ் 9 11. ஸோ T4 இஸ் 11. இப்படி போயிட்டே இருக்குமா? இப்போ சீரீஸ் நமக்கு கிடச்சிருச்சு, -1 + 3 7 11. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற சீரீஸ். இப்போ இந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு D equal to T2 minus T1. T2 3 minus T1 minus 1. 3 minus into minus plus 3 plus 1 4. இப்போ ஃபஸ்ட்டு T2 minus T1ன்றது 4ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு T3 minus T2. T3 minus T2. 7 minus 3. So that is also 4. அடுத்தது
T4 minus T3 போடலாமா? T4 minus T3, 11 minus 7, that is also 4. இப்போ இந்த சீரீஸில் நம்ம கண்டுபிடிச்சோம்ல டேர்ம்ஸ், இந்த சீரீஸில் காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தா எல்லாத்துக்குமே எப்படி இருக்குது? 4ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ காமன் டிஃப்ரென்ஸ்லாம் கம்பேர் பண்ணலாமா? T2 மைனஸ் T1 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? T3 மைனஸ் T2, ஏன்னா இதுவும் 4 இதுவும் 4. அடுத்தது T4 மைனஸ் T3 அதுவுமே என்ன தான் வந்திருக்கு? 4 தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவல் போட்டு எழுதணும். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு, சேமாக இருந்தாலே ஹென்ஸ் த சீரீஸ் இஸ் அன் ஏபி. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச சீரீஸ் வந்து கண்டிப்பாக எதில் இருக்குது? ஏபியில் இருக்குது.